ரொம்ப நாள் முன்னாடி என் ஒய்ஃப்க்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இப்போ கடைக்கு வந்திருக்கேன். கடையில போய் உட்காந்துட்டு என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்ப சொல்லி கேட்டேன். அனுப்புனாங்க பாருங்க ஒரு லிஸ்ட். ஐயோ, இந்த பெரிய லிஸ்ட்டை கடைக்காரங்க 15 நிமிஷத்துல ரெடி பண்ணலாம்னு சொல்லவே பக்கத்துல இருக்க கோயில் வரைக்கும் வந்து வாழ்க்கையில இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஏத்திட்டு கடைக்கு வந்த எல்லா பொருட்களையும் பார்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வேற என் அன்பு மகன் மிருத்துஞ்சயனை வேக்சின் போடுறதுக்கு கூட்டு போகணும். இந்த பீஸா பர்கர்லாம் ஆர்டர் பண்ணும்போது தம்பிக்கும் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால வீடு வரைக்கும் வந்திருந்தேன். தம்பிட்ட நன்றி வாங்கிட்டு அப்படியே பீஸாவையும் டெலிவரி பண்ணிட்டேன். அடடடடடடடா மவனே, நீங்க தூங்கலையா, முழிச்சுதான் இருக்கீங்களா அப்படின்னு ஆசை தீர ஒரு கொஞ்சலை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கவன் தான் நோட்டீஸ் பண்ணேன். வீட்டுல ஏன் ஒய்ஃபை காணோம்? பயந்துட்டாங்களாமே. பயந்து கடைக்கு போயிட்டு வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு ஃபீட் பண்ணிருக்காங்க போல. அவன் பாருங்களேன் எப்படி போனை பாக்குறான்னு. என்ன இப்பவே போனை பயங்கரமா பாக்குறேன்? இப்பவே போன் எப்படி பயங்கரமா பார்த்தா எப்படி? இது சரியா தப்பா தெரியல. ஆனா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் போன் டிவி காட்டி தான் குழந்தைங்கள வளர்க்குறமே. ஆனா இந்த சீன்ல நாங்க போன் காட்டல, அவனாவே எட்டி பாக்குறோம். ரைட் நண்பர்களே, வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டபடி நாங்களும் விளாக முடிச்சுக்கிறோம். நீங்களும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.